Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ட்ரம்ப் அரசுக்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அப்பல்கலைக்கழகத்திற்கு நிதி உதவிகளை நிறுத்த உத்தரவிட்ட ட்ரம்ப் அடுத்து வரி விலக்கு சலுகைகளை திரும்பப் பெறவும் உத்தரவிட்டுள்ளார். உலகிலேயே மிகவும் பிரபலமான கல்வி நிறுவனமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தற்போது கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இதற்கு வழங்கி வரும் 18,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிதி உதவியை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் அண்மையில் உத்தரவிட்டார். அடுத்து இப்பல்கலைக்கழகத்திற்கான வரி சலுகைகளையும் நிறுத்த அதிபர் ட்ரம்ப் ஆணையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த அரை நூற்றாண்டுகளில் கல்வி நிறுவனங்களுக்கு எதிரான நடவடிக்கை அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களை ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அனுமதித்தது சட்டவிரோதமானது என கூறியுள்ள ட்ரம்ப் இதற்காக அந்நிர்வாகம் மன்னிப்பு கோராவிட்டால் நடவடிக்கைகள் பாயும் என்றும் எச்சரித்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மாணவர்கள் மத்தியில் சித்தாந்த, அரசியல், பயங்கரவாத எண்ணங்களை விதைக்க முயல்வதாகவும் இப்போக்கை கைவிடாவிட்டால் அதை ஒரு அரசியல் சார்ந்த நிறுவனமாக கருதி அதற்கேற்ப வரி விதிக்கப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தன் ட்ரூத் சமூக தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள ஆசிரியர்கள் முட்டாள்களாக இருப்பதாகவும் இவர்களிடம் படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போகும் என்றும் அதிபர் ட்ரம்ப் சாடியுள்ளார். இப்பல்கலைக்கழகம் இனியும் உலகின் தலைச்சிறந்த பல்கலைக்கழகம் என கூறுவது ஒரு நகைச்சுவை என்றும் இதை அப்பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு பல்கலைக்கழக நிர்வாக தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.